முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நேராக போறது. அது மலை ஏறக்கூடிய ஒரு பயணம் போல நிச்சயமாக ஏத்தம் இறக்கம் என்று போய்க்கொண்டே இருக்கும். அதை யாராலையுமே ஒப்பிட முடியாது. நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கையில கடினமான ஒரு அடிகளாக மட்டுமே இருந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. இப்படித்தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் ஓட்டிக் கொண்டிருந்தீங்க. ஆனால் நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அடிகளாக இருக்கும். நீங்க பட்ட கஷ்டங்களும் அனைத்துமே வீண் போகாது. அந்த கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நிச்சயமாக இருக்கும். ஏன் நல்ல காலம் வராம தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க சாதாரண வெற்றிக்காக பிறந்தவங்க கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா மனிதருக்கும் வெற்றி கிடைக்கும். ஆனா நீங்க கடின உழைப்பை போட்டுக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி அனைவருமே தொட முடியாத ஒரு உச்சத்தை நோக்கி சென்றுவிடும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றியாக நிச்சயமாக இருக்கும். அதற்கு நீங்க பொறுமையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய பிறப்பு அதற்கான பிறப்பாக இருக்கும். எனவே நீங்க பொறுமையை காத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில வெற்றியானது கிடைக்கும், நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் என்று நீங்க யோசிக்கணும். யோசித்து அதன்படி நடந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். தாமதமானாலும் திடமான ஒரு வெற்றிக்காக நீங்க உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு நாள் முழுவதும் உங்களுடைய பெயரை நிச்சயமாக கூறும். உங்க வாழ்க்கையில எல்லாம் தாமதமாகத்தான் நடக்கும். அப்படி தாமதாக நடந்தாலுமே அது உங்களை சரியான ஒரு நேரத்தில் பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். ஆனால் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைந்ததெல்லாம் கஷ்டங்களாக மட்டுமே இருக்கும். யாரும் இந்த மாதிரி கஷ்டங்களை அடைந்திருக்க மாட்டாங்க என்று உங்களுக்குள்ள நீங்களே கூறுவீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா? எனக்கு வாய்ப்புகள் உருவாகுமா உருவாக்காதா என்று உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது, இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதை பயன்படுத்த முடியாமல் போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசித்திரமான ஒரு காரணமாக இருந்திருக்கும். நீங்க எப்போதுமே சரியா நமக்கு எது அமைந்தாலும் சரியான ஒரு நேரமாக இருக்க வேண்டும். சரியான ஒரு வேலை, சரியான ஒரு வாய்ப்பு, சரியான ஒரு இடம், இதைத்தான் நீங்க எப்பொழுதுமே விரும்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலதாங்க நீங்க எல்லாத்துக்கும் காத்து கொண்டே இருந்தீங்க. உங்களுக்கான சரியான நேரம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டே இருந்தீங்க. எல்லாம் சரியாக இருக்கும்போது தான் தொடங்க வேண்டும் என்று நீங்க எல்லாத்தையுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை அப்படி காத்திருக்காது. நீங்க எவ்வளவுதான் காத்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இப்படி காத்திருக்காம இந்த ஒரு தயக்கம் தான் பல வாய்ப்புகளை உங்களுடைய கைகளில் இருந்து அமைதியாக எடுத்து சென்று கொண்டே இருந்திருக்கும். நீங்களும் எத்தனையோ முறைகள் அதை நிறுத்தி வைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க சில வாய்ப்புகளை. ஆனா அது உங்களால முடியாது. உங்களால முடியாம தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் அது உருவாக்கி கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? அது ஒரு தவறான முடிவு மட்டும் கிடையாது. அது ஒரு தவறான நேரத்தில் எடுத்த ஒரு முடிவாக இருக்கும். தவறான முடிவாக இருந்தா கூட அந்த ஒரு முடிவை நம்ம எப்படியாவது திருத்திக் கொள்ளலாம். ஆனா தவறான ஒரு நேரத்துல தவறான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அதை யாராலையும் என்னுமே செய்ய முடியாது. அப்படித்தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை நீங்க எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சங்கடமான ஒரு நிலைமைக்கு உங்களை ஆளாக்கி இருக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போகுமா அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை உங்களுக்கு உருவாக்கி இருக்கும். அது பண இழப்பாக நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஒரு பணம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து பெரிய ஒரு தொகையானது நீங்க சேர்த்து வைத்ததிலே பெரிய ஒரு தொகை நீங்க நிச்சயமா இழந்திருப்பீங்க. அது ஒரு உறவின் முறிவாக கூட இருக்கலாம். இந்த ஒரு அனுபவம் உங்களை அதிகமா யோசித்து மனிதனாக மாற்றிக்கொண்டே இருக்கும். உங்களை அதிகமா யோசிக்க வைக்கும். பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் என்பதை உங்களுக்கு உணர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க இந்த ஒரு நேரத்தில் அறிந்திருப்பீங்க. உங்க நண்பர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கல்லவா, அது உங்களுடைய நேர்மை காரணமாக நீங்க உண்மையை மறைக்க தெரியாதவர் என்பதை அனைவருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா எல்லாரும் உண்மையை ஏற்க தயாராக இருக்க மாட்டாங்க. உண்மையை பேசும் பொழுது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. அதை அவங்களை குத்தி காட்டுவது போல இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் இருக்கும். அதனால நீங்க யார் யார் இப்படி என்பதை பார்த்து அதன்படி நடந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில சண்டைகள் ஏற்படுது. அதனால தான் சிலர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி செல்வதற்கும் வாய்ப்பு நிச்சயமா இருந்திருக்கும். அவங்க எல்லாம் சென்றது உங்களுக்கு இழப்பு கிடையாது. அது உங்களுடைய மன அமைதிக்கான ஒரு இடத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். யாராவது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போறாங்க அப்படின்னா அவங்கள நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஆனா உண்மையில அவங்க அவங்களுடைய ஆழத்தை உணர தெரியாத ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. பணம் ஏன் தெரியுமா அதிகமா செலவாகி கொண்டே இருக்கு? நீங்க உங்களுக்காக செலவழிப்பதை விட மற்றவங்களுக்காக நீங்க செலவழிச்சதுதான் அதிகமாக இருக்கும். அதனாலதான் உங்களுடைய கையில பணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இல்லாம இருக்கும்.
இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களில் கூட இது பரவாயில்ல என்று நினைத்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால தங்க பணம் உங்களுடைய கையில் தங்காமல் போய்விடும். நீங்கள் எதுவுமே பரவாயில்ல அப்படின்னு விடக்கூடாது. நீங்கள் பணத்தில் கொஞ்சம் கஞ்சமாக இருக்கணும். கஞ்சமாக இருந்தால் மட்டும்தான் பணமானது உங்களுடைய கையில் நிச்சயமாக நிற்கும். வேலையிடத்துல அதிகமாக போட்டியானது உங்களுக்கு எதிராக அதிகமாக மாறி இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய கன்சிஸ்டன்சி. நிலையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை, நீங்கள் மெதுவாக இருந்தாலும் நிறுத்த மாட்டீங்க அந்த ஒரு வேலையை. அதனால தான் சிலர் உங்களை அமைதியாக எப்படியாவது இவங்க கூட போட்டி போட்டு நம்ம செவிக்கணும் அப்படின்னு அவங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சவாலாக மாறுவாங்க. உங்களோட குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள். வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணை எதிர்பார்ப்பது வேறு ஒன்றாக இருக்கும். இதனால் அவங்க இருவருக்கும் இடையில எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீங்களும் எத்தனையோ நாட்கள் சண்டை போடக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தாலும் சண்டை சச்சரவு நிச்சயமாக உருவாகி இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது உருவாகியிருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் பயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதியமான ஒரு திருப்பமானது ஆரம்பமாகும். இந்த ஒரு புதிய திருப்பம் ஆரம்பமாகி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு மெல்லிய ஒரு தெளிவுடன் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வராது, இருந்தாலும் ஒரு அமைதியான ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தும். அமைதியான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க திடீரென வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நல்ல காலம் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒரு சிறிய நல்ல செய்தியிலிருந்து தான் இந்த ஒரு காலமானது உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஒரு மறந்து போன வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப வருவது போல பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகும். இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு புதிய ஒரு பாதையை உங்களுக்குள்ளே திறக்கும். திறந்து இந்த ஒரு பாதை உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான நபர் வரப்போகிறார். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை அழகான பாதையில நிச்சயமா கொண்டு போவார். அவர் ஒரு சாதாரண ஒரு உதவி செய்ய மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு உதவியை செய்வார். அவர் உங்களை அடுத்த ஒரு லெவலுக்கு நிச்சயமா கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். இது ஒரு ஜாபுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தொழிலுக்கான ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களை எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு உங்களை கூட கைட்லைன்ஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக இருப்பார். மகிழ்ச்சியான மாற்றங்கள் எப்படி தெரியுமா இனிமே உங்களுக்கு வரும்? நீங்க உங்களை குறைத்து நினைப்பதை நிறுத்தும் போது, நீங்க நான் எல்லாத்தையும் டிசர்வ் பண்றேன் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு நொடியில தாங்க இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் குடும்பத்தில் ஒரு மெதுவான ஒரு அமைதி உங்களுக்குள்ள உருவாகும். பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய மனநிலையை இந்த ஒரு நேரத்துல பேலன்ஸ் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். எனவே மகரம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல செய்தி நெருங்கி விட்டது. இன்னும் ரொம்ப நாட்கள் கிடையாது. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல செய்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு முறை அது உங்களுடைய கதவை தட்டாது. நீங்கள் தான் இந்த ஒரு கதவை தட்டணும். அதை நீங்க தான் திறக்கணும். அப்படி திறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நகர்ந்து கொண்டு போகும். நீங்க எடுக்கக்கூடிய பல விதமான முயற்சிகள் ஒரு புதிய ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சைடு இன்கமாக இருக்கலாம், இல்லைனா முதலீடாக இருக்கலாம். சின்ன சின்ன முதலீடாக